பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக போத்தனூர் ரயில்வே நிலையம் மேம்படுத்துவதன் விளைவாக அடிக்கடி எங்கள் அமைப்பு சார்பாக பொதுமக்களின் நலன் கருதி பார்த்து செல்கிறோம். பணிகள் அபரீதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரோட முயற்சியினாலும் பிரதமர் மோடியின் முயற்சியினாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன்ஸ் all are welcome. We want to see the போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் லாஸ்ட் 1 year டெவலப்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். இப்போ போத்தனூர் ரயில் நிலையத்தில் இருக்கிற வளர்ச்சியை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் இது 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்காக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. பார்ப்பதற்கே இது கொஞ்சம் அழகாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது பழைய போத்தனூர் ரயில் நிலைய முகப்பு தோற்றம். அதுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இதுதான் 2 வீலர் பார்க்கிங். மேலே ரூஃபோட வசதியாக இருக்குது. இது கார் பார்க்கிங். இந்த மாதிரி நிறையா இடங்களில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில மாற்றங்கள் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு இந்த காணொளி மூலமா அதிகாரிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் போத்தனூரோட மேற்கு பகுதியில் இருக்கிற இடம். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் அமைச்சிருக்கிறாங்க. இந்த வழியாக உள்ளே வரலாங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற சிக்கல்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பற்றி எங்கள் சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் சார்பாக ஒரு ஐடியா கொடுக்குறோம். அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். பேர் மணிலால் காந்தி. நான் ஓய்வு பெற்ற நல சங்கத்தினுடைய தலைவராகவும் தெற்கு வளர்ச்சி குழுவினுடைய உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது போத்தனூரில் ரயில் முன்னேற்றத்துக்காகவும் ரயிலினுடைய நிலையம் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் இந்த இடமானது ஒரு நுழைவு வாயில் போட்டிருக்கிறார்கள். போட்டது மிக சிறப்பாக இருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய வண்டிகள் ராமநாதபுரம் போகக்கூடிய வண்டிகளும் சரி, போத்தனூரில் வரும் வண்டிகளும் சரி, மிக குறுகிய இடமாக இருக்கிறதுனால் சிரமமாக இருக்கிறது. ஒரு 4-5 நாளுக்கு முன்பு டிஆர்எம் அவர்கள் வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றார். அதில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்து. அதே சமயத்தில் இங்கே நாடார்காலனி பக்கத்தில் என்ட்ரன்ஸு இருக்கிறது. அதில் வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய நடவடிக்கை ரயில்வே நிர்வாகம் எடுக்கும் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், இந்த ரோடு மீன்கடை சந்து வழியாக ராமநாதபுரத்தை நோக்கி போகிற ரோடு. இந்த இடத்துல பெண்டு இருக்கிறதுனால ஏற்கனவே டிராஃபிக் இருக்குது. இன்றைக்கி பொங்கல்னால டிராஃபிக் இல்லை. இது மறுபடியும் இந்த இடத்துல டிராஃபிக்கை அதிகமாக வரும்னு சொல்கிறாரு. நாடார் காலனி பக்கத்தில் இங்கே ரோடு அதிகமாக இருக்குது. 2-3 பெண்டை தாண்டி இங்கே வருது. அதனால் இந்த இடத்துல நுழைவாயில் இருந்தால் நேராக ஜங்ஷனுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் இதுக்கு டிராஃபிக் இங்கே இருக்காதுன்னு பொதுமக்களோட எண்ணம். போத்தனூர் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போய் பின்னாடி பக்கம் அப்படியே பிளாட்ஃபார்ம் ஒட்டி வந்தோம்னா இதனோட முழு விவரம் தெரியும். வாங்க, அதையும் பார்த்துடலாம். இதுதான் நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தோட பழைய ஃபோட்டோ. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு ரயில் புறப்படுது பயணிகளை ஏற்றிட்டு. இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் தெரியுது பாருங்கள். அதுக்கு இன்னும் கூரை மேயப்படலை. இனிமேல் பண்ணுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் மக்கள் மேலே ஏறி கஷ்டப்பட்டு நடந்து போக வேண்டியதாக இருந்தது. இப்போது 3 லிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில் ஒரு லிஃப்ட்டு, இடையில ஒரு லிஃப்ட்டு, அந்த கடைசியில் ஒரு லிஃப்ட்டு. அப்படி போகிற போது பெரியவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வாங்க, நம்ம லிஃப்ட்டு வழியாகவே அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே போகலாம். முதல்ல நாம் இப்போது நினச்ச மாதிரி இந்த லிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 6-7 பேர் அந்த லிஃப்ட் வழியாக மேலே போகிறோம். இந்த மாதிரி
மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குற மத்திய அரசுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். பாருங்க, ரயில் பயணிகள் தயாராக காத்திருக்கிறாங்க லிஃப்ட்டுக்காக. வந்த உடனே அவங்க உள்ளே போகிறாங்க பாருங்கள். இது எவ்வளோ வசதியாக இருக்கும். அது எஸ்பெஷலி முதியோர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப் ஏறி வரணுங்க. அதுக்குள்ளே கெஸ் எடுத்துக்கும், மூச்சு வாங்கும். அதனால் பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போது இதெல்லாம் பழைய பிளாட்ஃபார்ம் மேலே போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் கீழே பிளாட்ஃபார்முகளுக்கு நம்ம இறங்கி படி வழியாக இறங்கி போயிட்டுருந்தோம். இப்போது இந்த 3 இடத்துல லிஃப்ட் வசதி இருக்கிறனால இளைஞர்கள்லாம் அப்படி போயிடுவாங்க. முதியோர்களுக்கு தான் சிரமம். இப்போ அது சரியாயிருச்சு. பாருங்கள், பயணிகள் இறங்கி நடந்து வர்றாங்க பிளாட்ஃபார்மில். இப்போ நம்ம அதை பார்க்கலாம் டாப் வியூவிலிருந்து. நிறைய பேர் இப்போது போத்தனூர் ரயில்வே நிலையத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வசதியாக இருக்குது. இதான் லிஃப்ட் ரூம் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. அடுத்த லிஃப்ட் ரூமு, அதையும் போய் விசிட் பண்ணி பார்க்கலான்னு பிரியப்பட்டாங்க நம்ம தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்ந்தா நண்பர்கள். அதனால் அந்த 2வது லிஃப்ட் ரூமையும் போய் பார்த்து ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தோம். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய பயணிகள் வந்து உட்காந்து அடுத்த ரயிலை பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்குறாங்க. இங்கே புதுசாக பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினை நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். போத்தனூர் ரயில் நிலையம் இவ்வளவு பெரிய ரயில் நிலையம் சவுத்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க, நாம் எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு இந்த ட்ரெயினில் இருக்கிற பயணிகளை பார்த்துட்டு நம்ம அப்படியே போகிறோம். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், 2ஆம் முனையமாக இந்த போத்தனூர் ரயில் நிலையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறோம். நம்ம பகுதியில் இருக்கிற வசந்தராஜ் அண்ணன் பாராளுமன்ற தொகுதிக்கும் கூட போட்டி போட்டவர். அவர் மத்திய அரசிடம் இந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் நிறையா நிதிகளை இந்த ரயில் நிலையத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தில் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த காலத்திலிருந்தே போத்தனூர் ரயில் நிலையம் மிகச்சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்குங்க. அதனால தான் இத்தனை கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே இந்த ரயில் நிலையத்தை பராமரிச்சுட்டு வர்றாங்க. இது மக்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே பல கல்லூரிகள் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. 2 கிலோமீட்டரில் எல்என்டி பைபாஸ் ரோடு இருக்குது. சுலபமாக கேரளாவுக்கு போகிறவங்க இந்த பக்கம் சேலம் பைபாஸை பிடிக்கிறவங்கெல்லாம் சுலபமாக போயிட முடியும், நேரம் மிச்சமாகும். அதனால தான் 2ஆம் முனையமாக நாம் அறிவிக்க சொல்லி அதுக்குண்டான வசதிகளை போத்தனூரில் செய்கிறதுக்கு இடமும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் செஞ்சாங்கன்னா இங்கே மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் உள்ளே நுழைஞ்சோம்னாலே கோயம்புத்தூர் ஜங்ஷனை சுற்றின்னு பயங்கர டிராஃபிக் இருக்குது. அப்போது இப்படி இந்த இடத்த அப்படி அலௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்குண்டானது செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் போய் ரயில் நிலையம் போய் ஏறி போகிறதுக்கு விட இது பக்கமாக இருக்கும், வசதியாக இருக்குன்னு மக்கள் அதிகமாக இங்கே வந்துடுவாங்கங்கிறதா எங்களுடைய கருத்தாக இருக்குது. அப்பா, எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் போத்தனூரோட வடக்கு பகுதியில் முடிகிற இடம். இதுவரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு சொந்தமான இடம் பின்னாடி பக்கம் இருக்குதுங்க. அந்த இடத்துல தான் ஆர்ச் போட்டு உள்ளே வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பாருங்கள், 2 ரயில் இப்போ இங்கே நிற்கிது இந்த பிளாட்ஃபார்மில். இதை ஒட்டி தான் பாருங்கள் நடந்து போகிறாங்க. பாருங்கள், அந்த நடந்து போகிற இடத்துல போனோம்னா நாங்கள் சொல்கிற அந்த ரோடு வருதுங்க. அந்த நாடார் காலனின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு வருது. அங்கு இருந்து ஒரு ஆர்ச் போட்டு ஒரு பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணோம்னா சுலபமாக அந்த 4 பெண்டு தவிர்த்து நேரடியாக நாம் ரயில் நிலையத்தை அடைகிறதுக்கு டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். வாங்க, அதையும் பார்த்துடலாம். இதுதான் அந்த சொன்ன இடம்.
இது போத்தனூரில் அப்பளையா பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோடு வந்து ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடத்துல ரோடு நல்லா அகலமாக இருக்குதுங்க. இது ராமநாதபுரம் போய் கோயம்புத்தூருக்குள்ளே நுழையிறதுக்கு சுலபமாக இருக்குங்க. அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஆர்ச் போடுறோம். ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் ஒரு ஷாட் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இதில் 2 பெண்டு கடந்து தான் அவங்க போட்ட ஆர்ச்சிலிருந்து இங்கே வர முடியும். அதனால் டிராஃபிக் அதிகமாகிடும். இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல ஆர்ச் போட்டோம்னா ராமநாதபுரத்தில் வந்து வர்றபோது இப்படியே உள்ளே நுழைஞ்சிடலாம். போத்தனூருக்குள்ளே ஸ்டேஷன் வரைக்கும் அந்த ரோடு போய் சேர்ந்துடும். இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து இதை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த வழியாக ரோடு இப்போது மண் ரோடாக இருக்குது. இதை கொஞ்சம் அகலப்படுத்திட்டோம்னா நேராக அது வந்து போத்தனூர் ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்மே வந்து அடைஞ்சிரும். கோயம்புத்தூர் சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஐடியா கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக லக்ஷ்மி நாராயணன், அதன் செயற்குழு உறுப்பினர். இங்கே போத்தனூர் ரயில் நிலையத்தை அமிர்த் பாரத் திட்டத்தில் வேலைகள் ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. 25 கோடி செலவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவக்கப்பட்டது. அது 1 வருடத்திற்குள் வேலைகள் முடியும் என்று கூறினார்கள், முடியவில்லை. இருந்தாலும் அதை இன்றைய நிலை என்ன என்பதை பார்ப்பதற்காக எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம். இன்று இங்கே வந்து பார்த்ததில் லிஃப்ட் வசதி முழுமையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் பிளாட்ஃபாரத்திலிருந்து 2வது 3வது பிளாட்ஃபார்ம் மற்றும் 4வது 5வது பிளாட்ஃபார்முக்கு மக்கள் போய் வர லிஃப்ட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் ஆகிய அனைத்தும் வந்து வேலைகள் முடிந்துவிட்டன. அதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னவென்றால், அது இந்த நஞ்சிண்டாபுரம் சாலை, ராமநாதபுரத்திலிருந்து வரும் சாலையில் அதன் நுழைவு வாயில் பகுதி சரியான முறையில் இல்லை. அதை வந்து நாடார் காலனி அந்த நொய்யல் பாலம் வாய்க்கால் பாலம் செல்லும் இடத்திலிருந்து ஆரம்பித்தால் வண்டிகள் எளிதாக உள்ளே வந்து வெளியே சேர மிக்க பயனுள்ளதாக இருக்கும். மேலும் 25 கோடி செலவில் இன்னும் பிளாட்ஃபார்மில் வந்து கூரைகள் இன்னும் வேயப்படவில்லை. இன்னும் நிறைய வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். அன்று நாங்கள் எல்லோரும் தென்னிந்திய பொது மேலாளர் நமது போத்தனூர் ரயில் நிலையம் வந்தபொழுது பிட் லைன், ஸ்டேப்பிள் லைன் மற்றும் சிக் லைன் வசதிகள் ஏற்படுத்தப்படும், போத்தனூர் விரைவில் 2ஆம் முனையமாக அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார்கள். அது பற்றிய வேலை அவர் வந்து சென்று 9 மாதங்கள் ஆகியும் எந்த வேலையும் இன்னும் துவங்கப்படவில்லை. அது விரைவாக துவங்கி ஆரம்பித்தால் அது பொதுமக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பல வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போது பயணிகள் வந்து இங்கே தங்கி ஓய்வெடுத்திற்கான அறையை இப்போ தயார்படுத்திகிட்ருக்குறாங்க. அதுவும் இன்னும் விரைவில் சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த ஓய்வெடுக்கும் முறை ரயில் பயணிகளுக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா சில சமயம் இன்னொரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு மாற்றுறப்போ நிறையா டைம் மிச்சமாக இருக்கும். அப்போது ஓய்வெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அறை இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல விஐபி கார் வந்தால் நிறுத்தருக்கு வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான அங்கே யாராவது விஐபி கார் வந்தால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே சிறப்பாக பார்த்து தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இது பொது கழிப்பிடமுங்க. என்எல்சி இந்தியா இதைய உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் தயாராக இருக்குது. இது போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனோட வலது பக்கம் இருக்கிற இடங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் டிரைவர்களாக தங்குறதுக்காக இங்கே கட்டிகிட்ருக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல். அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.